வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பாக கிரிவலம் வரும் சோளிங்கர் நரசிம்ம பெருமான். கிரிவலம் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருது திருவண்ணாமலைங்க. பல்வேறு மலைக்கோயில்ல கிரிவலம் வந்தாலும் கிரிவலம்னாலே எல்லாருக்கும் திருவண்ணாமலை ஞாபகம் வருங்க. திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா பக்தர்கள் மட்டுமின்றி ஆண்டுக்கு 2 முறை சுவாமி அருணாச்சலேஸ்வரரும் கிரிவலம் வராருங்க. அது போன்ற ஒரு நிகழ்வு வந்து சோளிங்கர்ல நடக்குதுங்க. வேற எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கோவிலை தவிர வேற எங்கேயும் சுவாமி வந்து கிரிவலம் வர்றது இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது தை மாதம் 3ஆம் நாள் காணும் பொங்கல் அன்று லட்சுமி நரசிம்மரின் உற்சவரான ஊர்கோவிலில் இருக்கும் பக்தவச்சல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் கிளிகுண்டு வாகனத்தில் கிரிவலத்துக்கு கிளம்புறாருங்க. அன்னைக்கு அதிகாலை கிளம்பும் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா மலை அடிவாரம் போயிட்டு அங்க வந்து பக்தர்களுக்கும் சேவை சாதிச்சு மண்டகப்படியிலையும் கலந்துக்கிறாருங்க. அவ்வாறு கிரிவலம் வரும் பெருமாள் பாத்தீங்கன்னா இடையில வந்து சிறிது தூரம் மட்டும் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100கணக்கான கிராமங்களை, அதாவது பெரிய மலையை சுற்றி உள்ள 100கணக்கான கிராமங்களை வந்து இவர் வந்து சென்று பக்தர்கள் சேவை சாதிக்கிறாருங்க. வழியெங்கும் பாத்தீங்கன்னா 100கணக்கான மண்டகப்படியிலையும் கலந்துக்கிறாருங்க. இவர் ஏன் இந்த மாதிரி கிரிவலம் வராரு நரசிம்ம பெருமாள்னு பாத்தீங்கன்னா, இவர் பெரியமலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோப் கார் வசதி இருக்குங்க. அதனால பக்தர்கள் வந்து வயதானவர்களோ மாற்றுத்திறனாளிகளோ எல்லாருமே வந்து சுலபமா சாமியை பார்க்க முடியுதுங்க. அந்த காலத்துல எந்த வசதியும் இல்லாத காலத்துல 1305 படிக்கட்டு ஏறி வந்து மலையில இருக்கிற பெருமாளை பார்க்க முடியாதவங்களுக்காக இங்க நரசிம்ம பெருமாள் தான் பண்றாரு. ஆண்டுக்கு ஒரு முறை காணும் பொங்கல் அன்று பாத்தீங்கன்னா கிரிவலம் வராருங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பானங்க. அதுவும் அந்த சுத்து வட்டார பகுதி இந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒரு திருவிழா தாங்க. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் தான் அவங்க ஊருக்கு வந்து பெருமாள் வராரு. அதனால அவ்வளவு ஒரு திருவிழா கோலம் கொண்டு இருக்காங்க அந்த ஊர் எல்லாமே. பொங்கலோட கொண்டாட்டத்துல இந்த திருவிழாவும் சேர்ந்துருவாங்க. இது சுவாமியோட சேர்ந்து பக்தர்களும் கிரிவலம் வராங்க. இந்த கிரிவல பாதை வந்து 2 விதமா மாறுபடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் செல்லும் கிரிவல பாதை வந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லுங்க. இதுவே சுவாமி செல்ற கிரிவல பாத்தீங்கன்னா நிறைய ஊருங்க கிராமங்களுக்கு எல்லாம் உள்ள போறதுனால கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து சுவாமி கிரிவல செல்ல பாதை வந்து இருக்குங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க ஊருக்கும் பெருமாள் வந்து கிரிவலத்துல வந்திருந்தாருன்னா மறக்காம கமெண்ட்ல உங்க ஊரோட பேரை வந்து தெரிவிங்க. அதே போல இந்த நிகழ்வுல நம்ம முக்கியமா வந்து ஒருத்தரை வந்து நம்ம பாராட்டினாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து சுமக்கிறவங்க. இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சோளிங்கர் ஊர்கோவில்ல இருந்து ஒவ்வொரு ஊரோட எல்லை வரைக்கும் பாத்தீங்கன்னா சோளிங்கரை சேர்ந்தவங்க தாங்க வந்து சுவாமியை சுமக்கிறாங்க. அவ்வாறு அவங்க செய்யறதுனாலதான் வந்து பெருமாள் வந்து இன்னொரு ஊருக்கு வந்து செல்ல முடியுதுங்க. அங்க எல்லையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து எல்லையில இருந்து சுவாமியை ஊருக்குள்ள போயிட்டு மறுபடியும் எல்லையில தந்து இந்த குழுவினரிடம் வந்து சுவாமியை வந்து ஒப்படைக்கிறாங்க. இவ்வாறு பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 1.5 நாள்ல பாத்தீங்கன்னா 100கணக்கான கிராமங்கள் வழியா சுவாமி வந்து சென்று பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறாங்க. இது வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு. வேற எங்கன்னா ஆலயத்துல நடந்தா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் சோளிங்கர் சுத்துவட்டார பகுதி காணொலிகளை பார்க்கிறதுக்கு நம்ம வசந்த் பழனி வியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. ஓம் நமோ நாராயணா.